Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உதகையில் தங்களுக்கு விநியோகிக்கப்படும் மாசடைந்த குடிநீரை கேன்களில் நிரப்பி வந்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட வார்டு பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக மார்லிமந்து அணை திகழ்ந்து வருகிறது. இதில் உதகை நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு பகுதியான ஸ்ரீ செல்வ விநாயகர் காலனியில் கடந்த சில நாட்களாக துர்நாற்றத்துடன் சேறு கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் விரக்தியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு வரும் குடிநீரை கேன்களில் அடைத்து கொண்டு வந்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்க ஊர்ல அத்தியாவசியமான குடிநீர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதுல முக்கிய வாழ்வாதாரமான மார்லிமந்து ஏரியிலிருந்து தான் தண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது. அந்த தண்ணி இப்ப தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது அந்த தண்ணி சுத்தமாவே இல்லை, ரொம்ப மாசுபட்டு எருமைங்க விலங்குகள் எல்லாமே இப்போ சேது சகதியமா இருக்கு. நாங்க தண்ணி பிடிக்கும் போது புழு பூச்சி பாக்டீரியாவோட வருது. மண்ணு அப்படியே மண் கலர் அப்படி ரொம்ப இதா இருக்கு, சேராட இருக்கு. அதை நாங்க குடிக்கவும் முடியறது இல்லை. அதை குடிச்சு எல்லாத்துக்கும் சீக்கு, எல்லாத்துக்கும் வாம்பிட்டு லூஸ் மோஷன், குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, எங்க மக்கள் தான் பாருங்க, அக்கா பேசுவாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க முக்கியமா அந்த தண்ணிக்கு உடனே எங்களுக்கு வேற தண்ணி போட்டு தரதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கமிஷனர் மூலமா எங்களுக்கு வழங்குமாறு கலெக்டர் கேட்கிறோம். 100 வருஷமா அந்த இடத்துல நாங்க வாழ்ந்துட்டு வரோம். அதே தண்ணி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வர வர என்ன ஆயிருது, தண்ணி ரொம்ப கம்மி ஆயிருச்சு. கம்மியாகவும் என்ன செய்யுது, இந்த எருமைங்கெல்லாம் போய் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எருமைங்க, காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள்லாம் போய் என்ன செஞ்சது, நான் தண்ணி கலக்கி விட்டு தண்ணியே இல்லாத ஆயிடுச்சுங்க. இப்ப அந்த தண்ணிக்கு இருக்கிற தண்ணி எங்களுக்கு வருது. அதை குடிச்சோம்னாக்கா கலங்கி இருக்குது. அது குடிச்சோம்னாக்கா இப்ப குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அந்த தண்ணி தான் கட்டி கொடுத்து அனுப்புறோம். குடிச்சோம்னாக்கா வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயிற்று போகால போகுது, வாமிட்டு வருது, உடம்பு சரியில்லாத ஆகுது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால உடனடியா எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். வேற தண்ணி எங்களுக்கு இல்லை.